சென்னையில் ஆபரண தங்கம் விலை சற்று உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,13,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடைகளில் ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை மாற்றம் இன்றும் ஒரு கிராம் 260 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தொடங்கியுள்ள சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 120 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டுள்ள 24 வீரர்களில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நடைபெறும் மாமல்லபுரத்தில் கடல் அலைகள் 5 முதல் 6 அடி உயரத்துக்கு எழும்புவதால் அதில் அலைச்சறுக்கு செய்ய வசதியாக இருக்கும் என போட்டியாளர்கள் கூறுகின்றனர். கொல்கத்தாவில் இருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானத்தில் என்ஜின் பழுது ஏற்பட்ட நிலையில் அவசர கால நடவடிக்கையின்படி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. 229 பயணிகளுடன் வந்த இண்டிகோ விமானத்தை சென்னையில் தரையிறக்க முயன்ற போது இடது பக்க என்ஜினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் என்ஜினில் இருந்து எண்ணெய் கசிவும் ஏற்பட்டதைத் தொடர்ந்து விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து ஓடுதளத்தில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்பு இரவு 11:37 மணிக்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. விமானியின் துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பான் மசாலா பொருட்களை பேக்கேஜிங் செய்வதில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கிற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்துள்ளது. FSSAIயின் புதிய விதிகளின்படி பான் மசாலா உற்பத்தியாளர்கள் பிளாஸ்டிக் இல்லாத காகிதம், காகித அட்டை, செல்லுலோஸ் அல்லது இயற்கையாக பெறப்படும் பிற பொருட்களை மட்டுமே பேக்கேஜிங்கிற்கு பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி பான் மசாலா பேக்கேஜிங்கில் பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின் உள்ளிட்ட செயற்கை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங் முறைகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பழனி அடுத்த ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், மணி மற்றும் கந்தசாமி ஆகிய 3 பேர் மீது பழனி சார் பதிவாளர் ஈஸ்வரி ஆயக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் நிலத்தை விற்ற மணி மற்றும் அதனை வாங்கிய கந்தசாமி ஆகியோரிடம் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன் மீண்டும் புகாரில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தாவேகாவை ஆதரித்து வந்த நடிகை வைஷாலி தற்போது தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின் கட்டணம் குறித்து வீடியோ வெளியிட்டு ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகை வைஷாலி இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் அவர் விஜய் முதல்வரானதும் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று தெரிவித்த போது அதற்கு ஆதரவு தெரிவித்து வெளியிட்ட வீடியோவிற்கு தற்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதனால நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருந்து எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். சாமானிய மக்களுக்கு மின் கட்டணம் பல மடங்கு அதிகமாக வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் தாவேக அரசு அறிவித்த விதிமுறைகள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கும்பகோணம் அருகே திருநள்ளூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இவை மழையில் நனைந்து மூட்டைகளில் இருக்கும் நெல் முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளால் விவசாயிகளிடமிருந்து மேலும் நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநள்ளூரில் எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 2 ஏக்கர் நிலம் அறுத்து இன்னோட 15 நாள் ஆச்சு. இந்த இன்னைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க எடுத்தாப்பாடு கிடையாது. லாரி மூமெண்ட் இல்லைன்னா வைக்கிறது இடம் இல்லை, சரியான இது படுதா இல்லாதனால நாங்கள் வாடகை எடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு வாடகை ஒரு படுதா மட்டும் வாடகை வந்து 100 ரூபா.
நான் 5 படுதா எடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பண்ணுவீங்க? இது இன்றைக்கி 12 நாள் ஆகுது. இன்றைக்கி போட வேண்டிய நெல் மழை பெஞ்சிடுச்சு. இனிமேலுக்கு காய வச்சு நாங்கள் செஞ்சாகணும். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டக்குளம் பகுதியில் பாரம்பரியமாக வழிபாடு செய்து வந்த இடத்தில் தற்போது தொழுகை நடத்த விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டி இஸ்லாமியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்டக்குளம் அருகே உள்ள ஆலங்காப்பட்டியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் பல தலைமுறைகளாக குறிப்பிட்ட இடத்தில் வழிபாடு செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த வழிபாட்டை இந்து முன்னணியினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அண்டக்குளம் மூவர் ரோட்டில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாநகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சிறப்பு நிலை நகராட்சியாக இருந்த திருவண்ணாமலை சுற்றியுள்ள 18 ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதற்கு 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடக்கம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 300க்கும் மேற்பட்ட மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில் வளர்ச்சி இல்லாமல் மாநகராட்சியுடன் இணைத்துள்ளதால் வரிச்சுமை அதிகமாகி உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு எந்த ஒரு தொழிற்சாலையுமே எங்க ஊர்ல அந்த வசதி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு தொழிற்சாலை இருக்கணும், இல்ல ஒரு சங்கம் இருக்கணும், இல்ல ஒரு சிப்கார்டு இருக்கணும், எதுவுமே கிடையாது. எப்படி எங்களுக்கு மாநகராட்சி ஆக்கினாங்க 18 தொகுதியும்? ஒரு சின்ன ஒரு கிராமத்தெல்லாம் கூட உள்ள இருக்கிற கிராமத்துல எல்லாமே மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, விவசாய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வாங்க, தொழிற்சாலைகள் பெருகட்டும், தொழில் பெருகட்டும், பிறகு மாநகராட்சி ஆக்குங்க. தொழிற்சாலையில வேலை செய்கிற மக்கள் மாநகராட்சியை வரவேற்பார்கள். கிராமத்தினுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமே நம்பி 100 நாள் வேலையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள் மாநகராட்சியை வரவேற்கவே மாட்டார்கள். எனவே தங்கள் கிராமங்களை மீண்டும் ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் ஆடி அமாவாசையையொட்டி 170 விவசாயிகள் கொண்டு வந்த 45,000 கிலோ காய்கறிகள், பழங்கள், வாழை இலைகள் மற்றும் பூக்கள் உள்ளிட்டவைகள் 19 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. காலை 5 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நடந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள் அனைத்தும் வேகமாக விற்று தீர்ந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காய்கறிகள், பழங்கள் இந்த வருஷம் விளையும் அதிகமாக காய்கறினால மக்களும் மகிழ்ச்சியோட ஆடி மாதம் பயன்படுத்துறாங்க. ஆத்தூர் உழவர் சந்தையில் 1 கிலோ தக்காளி 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 45 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்கும், 1 கிலோ கத்தரிக்காய் 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேரளாவில் கர்க்கடவ வாவு புனித நாளை முன்னிட்டு திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட பல்வேறு புனித தலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தர்ப்பணம் செய்தனர். மலையாள நாட்காட்டியின்படி கர்க்கடக மாத அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். இதனை முன்னிட்டு திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாரம்பரிய முறைப்படி எள், வெவித்தரிசி, தர்ப்பைப்புல் மற்றும் நீர் கொண்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பண சடங்குகளை நிறைவேற்றினர். இதேபோல கேரளாவின் புகழ்பெற்ற ஆலுவா மகாதேவர் கோவில் பெரியாற்றின் கரையில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். டாடா சன்ஸ் தலைவர் பதவியிலிருந்து என் சந்திரசேகரன் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். டாடா குழும தலைவராக 2017 முதல் பணியாற்றி வரும் 63 வயது தமிழரான என் சந்திரசேகரனின் பதவிக்காலம் 2027 முடிவடைய இருந்தது. இந்நிலையில் நிர்வாகம் தொடர்பான பல்வேறு முடிவுகளில் அவருக்கும் டாடா ட்ரஸ்ட் சேர்மன் நோயல் டாடாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் விளைவாக டாடா குழும தலைவர் பதவியை என் சந்திரசேகரன் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகஸ்ட் 18ஆம் தேதி டாடா நிறுவனத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் என் சந்திரசேகரனின் ராஜினாமா டாடா குழுமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் சந்திரசேகரனின் ராஜினாமா தகவல்களை அடுத்து டிசிஎஸ் நிறுவன பங்கு மதிப்பு சுமார் 3% வரை சரிந்தது. மறைந்த ரத்தன் டாடாவுக்கு நெருக்கமானவரான சந்திரசேகரன் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பல டாடா குழும நிறுவனங்களுக்கு தலைவராக பணியாற்றி வந்தார். என் சந்திரசேகரன் நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசின் தீர்மானம் அவசியமற்றது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக ஒன்றிய அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் தீர்மானம் மூலம் தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகளை மறைக்க தாவேகா அரசு மற்றொரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். கடந்த 3 மாத தாவேகா ஆட்சியில் தினந்தோறும் எழும் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பவும், காவிரி நீர் மேகதாது அணை விவகாரத்தில் தமது இயலாமையை மறைக்கவும் இதுபோன்ற அவசியமற்ற விஷயங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து காலத்தை வீணாக்குவதாக அவர் கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுமாறு தாவேகா அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சீர்காழியை சேர்ந்த மீனவர் உயிரிழந்தார். சீர்காழியை சேர்ந்த மாவீரன் சங்கர், பால்ராஜ் மற்றும் கடலூரை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். அதிகாலை நேரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் கப்பலில் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். தொடர்ந்து கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் படுகாயமடைந்த மீனவர் மாவீரன் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த சவுதி அரேபிய கடற்படை வீரர்கள் காயமடைந்த 3 மீட்டனர். இதுபற்றி மயிலாடுதுறை மாவட்ட மீன்வளத்துறை மற்றும் திருமுல்லைவாசல் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வெளியுறவுத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனவங்க இப்ப தகவல் வந்திருக்கு, நேற்று சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். அரசு எந்தவித பாரபட்சமும் இல்லாம நல்லபடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா பாடி எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கடற்கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் உயிரிழந்தது மீனவ கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா அரசின் வேளாண் பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆடி அமாவாசை நாளில் செய்யாறு ஆற்றங்கரையில் விவசாயிகள் திதி கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் தாவேகா தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும், ஏக்கருக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் செய்யாறில் திரண்ட கட்சி சார்பற்ற விவசாயிகள் ஆற்றில் விதை நெல்லை தூவி மாநில வேளாண் பட்ஜெட்டுக்கு திதி கொடுத்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு பட்ஜெட்டு வேளாண் துறை பட்ஜெட்டை திருப்பதியில் கும்பிட்டாரு. எங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் எங்களுக்கு வேளாண் துறை பயிர் வளர்ப்புக்கு 3643 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இது 100 பைசா 3/4 பைசா தான். ஆகவே தான் இது வேளாண் துறை வீழ்ச்சிக்கு தான் காரணம். பட்ஜெட்டு வளர்ச்சின்னு சொன்னாங்க, பெருமாள் கோயிலில் போய் பணம் கொட்டணும் பண்ணோம். கடைசியில் இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த வேளாண் துறையை செத்து போச்சு. அதுக்காகத்தான் அன்னைக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கு விவசாய கடனால் விவசாயம் பார்த்து விழுந்து போன தற்கொலை செய்து அந்த விவசாயிகளுக்காக தர்ப்பணம் செய்து இந்த வேளாண் பட்ஜெட்டு எங்களுக்கு எல்லாரும் ஏமாற்றை தந்தது. முந்தைய திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அளவை தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு குறைத்திருப்பது தங்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.